என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. மூன்று மாதம் கூட தாங்காதா? ஸ்டாலினை வெளுத்து வாங்கிய பே சண்முகம். அவர் கேட்டாருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க சார். சண்முகம் சார், நீங்க என்ன கேட்டுருக்கப்ப ஸ்டாலின் அப்படி சொல்லும் போது சண்முகம் 8ஆம் தேதி இப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொல்றீங்க சார்? அவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு கேட்க முடியல. திமுக கூட்டணி இப்போது இல்லை. தாவேக அரசிற்கு முழுமையான ஆதரவு. தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை சந்தித்துக் கொண்டே வருகிறது என்று சொல்லலாம். இந்த நிலையில முன்னாள் விசிக எம்எல்ஏ பனையூர் பாபு திமுகவுல இன்னைக்கு இணையக்கூடிய விழாவில் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி 3 மாதமாவது தாங்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் நடந்து கொண்டிருக்கிறது என தாவேக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு 3 மாதம் கூட நீடிக்காது என்று கூறுவது தவறு. அது மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அப்படி பேசுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என காட்டமாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் தமிழ்நாட்டில் தற்போது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்று நடைமுறையில் இல்லை என்றும் பேசியிருக்காரு. இது குறித்த பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்துல தற்பொழுது திமுக கூட்டணி இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் புதுக்கோட்டையில இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்திருக்காரு. இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழகத்துல தற்பொழுது நடந்து வரக்கூடிய ஆட்சி 3 மாதமாவது தாங்குமா என்ற கேள்விக்குறியோடு தான் போய் கொண்டிருக்கிறது என விமர்சித்திருந்தார். இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பேசிய சண்முகம் அவர்கள், இந்தியா கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் உள்ளன. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தற்பொழுது யாரும் இல்லை. இந்தியா கூட்டணியில் திமுக நிலைகள் குறித்து விரைவில் தெரியும். மக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ள அரசு 3 மாதம் கூட தாங்காது என்று சொல்வது தவறு. அது மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என யார் கூறினாலும் தவறுதான். நாங்கள் தாவேகவுக்கு ஆதரவு கொடுத்தது அன்றைக்கு இருந்த சூழல்ல சரியான முடிவு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு அமைவது முக்கியமானது. திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. மூன்றாவது உள்ள ஒரே கட்சி அவங்கதான். யார் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்பது முக்கியம் கிடையாது. தாவேகவுக்கு ஆதரவு என்பது நாங்கள் சுயேட்சையாக எடுத்த முடிவு. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகள், மாநில உரிமைகள்ல ஒத்த கருத்துடைய பிரச்சனைகள்ல திமுகவுடன் சேர்ந்து போராடுவோம் என்று அன்றைக்கே சொல்லிவிட்டோம். அதே நிலைப்பாடுதான் இன்றும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாவேகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்பது யாருடைய தூண்டுதலுடனும் ஒப்புதலுடனும் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. 8ஆம் தேதியே இதை சொல்லிவிட்டோம். இதை வேண்டுமானால் ஸ்டாலினிடம் போய் கேளுங்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்துல தமிழகம் நலம் சார்ந்த பிரச்சனைகள்ல திமுகவுடன் இணைந்து போராடுவோம் என்று கூறியிருக்காரு. தமிழ்நாட்டுல தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்த சில நாட்களிலேயே கூட்டணி கணக்குகளும் அரசியல் சமன்பாடுகளும் வேகமாக மாறி வருகின்றன என்பதை பே சண்முகத்தின் இந்த பதிவுகள் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. வரக்கூடிய நாட்கள்ல திமுக மற்றும் தாவேக்கு ஆகிய இரு துருவங்களுக்கு இடையே கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலைப்பாடு தொடர்ந்து இதே போல நீடிக்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.